விழுப்புரத்தில் நடந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது மாநில மாநாட்டில் பேசிய அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், பாஜக RSSக்கு எதிராக திமுகவுடன் இணைந்து நாங்கள் போராடி வருகிறோம். இந்தியா கூட்டணியில் இணைந்து பயணிக்கிறோம். அதே நேரத்தில் தமிழகத்தில் பட்டா கேட்டு போராடினால், தொழிலாளர்களின் உரிமைக்காக போராடினால் உடனடியாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்கின்றனர். தமிழகத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலை உள்ளதா என்ற கேள்வி எழுகிறது. விழுப்புரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாட்டு பேரணிக்கு அனுமதி மறுத்து கடைசி நேரத்தில் அனுமதி தந்தீர்கள். பின்னர் கட்சியின் நிர்வாகிகளை அழைத்து பேரணிக்கு அனுமதி இல்லை என தெரிவிப்பது ஏன்? எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அனைத்து கட்சிகளும் நடத்தும் போராட்டங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும். எதற்காக அஞ்சுகிறீர்கள்? இந்த நிலை மாற வேண்டும் என்றும், தமிழகத்தில் பல்வேறு மாடல்கள் இருந்தாலும் இடதுசாரிகள் மாடல் தான் சிறந்தது என்றும் அவர் கூறினார். மார்க்சிஸ்ட் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள திமுக அமைச்சர் சேகர்பாபு, எங்களை பொறுத்தளவில் ஜனநாயகப்படி போராடுவதற்கு உரிமை கோருவோருக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு மறுப்பதில்லை. மக்களுக்கு எந்தவித இடர்பாடும் ஏற்படாமல் இருக்கும் பட்சத்தில் போராட்டத்துக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. கடந்த காலங்களை எடுத்து பார்த்தால் 2024ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் கோரிக்கைகளுக்காக போராடியவர்களுக்கு அனுமதி தந்தது போல் வேறு எந்த ஆட்சியிலும் அனுமதி தரப்படவில்லை என்றார். மேலும் இதுவரை திமுக ஆட்சியை பாராட்டிய கே பாலகிருஷ்ணனுக்கு என்ன நெருடல்? அவரின் கோரிக்கைகளை அறிந்து கொண்டுதான் அதற்குண்டான பரிகாரத்தை காண முடியும் என்று அவர் கூறினார். விருதுநகர் அருகே பொம்மையாபுரம் கிராமத்தில் உள்ள சாய்நாத் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 4 அறைகள் தரைமட்டமானதில் 6 பேர் உயிரிழந்தனர். இந்த ஆலையை விதிமீறி குத்தகைக்கு விட்டது, அனுபவம் இல்லாத தொழிலாளர்களை ஆபத்தான பணிகளில் ஈடுபடுத்தியது உள்ளிட்ட காரணங்களால் விபத்து நடந்தது முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதற்கிடையே ஆலை உரிமையாளர்கள் பாலாஜி, சசிபாலன், மேலாளர் தாஸ், போர்மேன் பிரகாஷ் உள்ளிட்ட 4 பேர் மீது அஜாக்கிரதையாக செயல்பட்டு உயிரிழப்பு ஏற்படுத்தியது, உரிய பாதுகாப்பின்றி தொழிலாளர்களை பணியில் ஈடுபடுத்தியது உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வச்சக்காரப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே விருதுநகர் அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்த 6 தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 4 லட்சம் நிவாரணம் வழங்கி முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே தச்சங்குறிச்சியில் சனிக்கிழமை ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி நடைபெற்றது. சுமார் 600 காளைகள் பதிவு செய்யப்பட்டன. காளைகளை அடக்குவதற்காக சுழற்சி முறையில் 300 வீரர்கள் களத்தில் இருந்தனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனை 10 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் தயாராகி வருகின்றனர். இந்த வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ள நிலையில் 29 வேட்பாளர்களை கொண்ட முதல் பட்டியலை பாஜக சனிக்கிழமை வெளியிட்டுள்ளது. இந்திய அணிக்கு எதிரான சிட்னி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 181 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகியுள்ளது ஆஸ்திரேலிய அணி. இதைத் தொடர்ந்து இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 141 ரன்கள் எடுத்துள்ளது. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான கடைசி மற்றும் 5வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியில் கேப்டன் ரோஹித் சர்மா விளையாடவில்லை. இந்நிலையில் ஃபார்மில் இல்லாத காரணத்தால் இந்த டெஸ்ட் போட்டியில் இருந்து விலகியுள்ளதாகவும், தான் இன்னும் ஓய்வு பெறவில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். வட இந்தியாவின் சில பகுதிகளில் 2வது நாளாக சனிக்கிழமையும் அடர்ந்த பனிமூட்டம் நிலவியது. இதனால் டெல்லியில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. அதேபோல் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம் மாநிலங்களிலும் அடர்ந்த பனிமூட்டம் நிலவியதால் சாலை போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டது. ஸ்க்ரப் டைஃபஸ் என்பது ஒரு வகையான பாக்டீரியா தொற்றாகும். ரிக்கெட்சியா எனப்படும் பாக்டீரியா பாதித்த ஒட்டுண்ணிகள், பூச்சிகள், உயிரினங்கள் மனிதர்களை கடிக்கும் போது அவர்களுக்கு ஸ்க்ரப் டைபஸ் நோய் ஏற்படுகிறது. காய்ச்சல், தலைவலி, உடல் சோர்வு மற்றும் தடிப்புகள் அதன் முக்கிய அறிகுறிகளாக உள்ளன. இந்த ஸ்க்ரப் டைபஸ் தொற்றால் தமிழகத்தில் 2024ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை 5000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தினமும் 10 முதல் 20 பேர் தொற்று பாதிப்பு அறிகுறிகளுடன் மருத்துவமனைக்கு வருகின்றனர். தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர் ஆகிய பகுதிகளில் அதிக அளவில் ஸ்க்ரப் டைபஸ் தொற்று பரவி வருகிறது. அதேபோல கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் பாதிப்புகள் காணப்படுகின்றன. இது தொடர்பாக பொது சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது, விவசாயிகள், புதர் மண்டிய மற்றும் வனப்பகுதிகளுக்கு அருகே வசிப்பவர்கள், மலையேற்றத்தில் ஈடுபடுவோர், கர்ப்பிணிகள் மற்றும் பூச்சிக்கடிக்குள்ளாகும் நபர்களுக்கு ஸ்க்ரப் டைபஸ் தொற்று பாதிப்பு ஏற்பட அதிகம் வாய்ப்புள்ளது. எலிசா ரத்த பரிசோதனை மற்றும் மூலக்கூறு பரிசோதனைகள் மூலமாக இந்த நோயை கண்டறிய முடியும். ஸ்க்ரப் டைபஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அசித்ரோமைசின், டாக்ஸிசைக்ளின் போன்ற ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை அளித்து சிகிச்சை அளிக்கலாம். அதன் பிறகும் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றாலோ, அல்லது இதயம், நுரையீரல், சிறுநீரகம் சார்ந்து பாதிப்புகள் ஏற்பட்டாலோ இரத்த நாளத்தின் வழியே திரவ மருந்துகளை செலுத்தி உயர் சிகிச்சை அளிக்க வேண்டும். தேவைப்பட்டால் உயர் சிகிச்சை மையங்களில் நோயாளிகளை அனுமதிக்க வேண்டும். பூச்சிகள் ஏதேனும் கடித்தாலும் அலட்சியம் காட்டாமல் உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். ஸ்க்ரப் டைபஸ் தொற்று சிகிச்சை தொடர்பான அனைத்து வழிகாட்டுதல்களும் மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன என்றனர்.